அடுத்த பூமி தொண்டை. மனம் அங்கே இருக்கும்போது ஒருவனுக்கு இறைவனை பற்றி மட்டுமே பேசவும் கேட்கவும் ஆசை எழுகிறது. மனம் புருவத்தின் நடுவே சென்றால் சச்சிதானந்த தரிசனம் கிடைக்கிறது. அந்த உருவத்தை தொடவும் கட்டிக்கொள்ளவும் ஆவல் எழுகிறது. ஆனால் முடிவதில்லை. லாந்தர் விளக்கின் சுடரை பார்க்க முடியுமே தவிர தொட முடிவதில்லை. தொட்டுவிடலாம் என்று தோன்றுகிறது. ஆனால் தொட முடிவதில்லை. 7வது தளத்திற்கு மனம் செல்லும்போது நான் இருப்பதில்லை. சமாதி ஏற்படுகிறது. விஜயர் கேட்டார், அந்த நிலையை அடைந்த பிறகு, அதாவது பிரம்மஞானம் ஏற்பட்ட பிறகு மனிதன் என்ன காண்கிறான்? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், 7வது தளத்தை மனம் அடைந்த பிறகு என்ன ஏற்படும் என்பதை வாயினால் சொல்ல முடியாது. கப்பல் ஒருமுறை கருப்பு தண்ணீரை அடைந்துவிட்டால் திரும்பி வருவதில்லை. அதன் பிறகு கப்பலை பற்றிய செய்தி கிடைப்பதில்லை. கடலை பற்றிய செய்தியும் கப்பலிலிருந்து கிடைப்பதில்லை. உப்பு பொம்மை ஒன்று கடலின் ஆழத்தை அளக்க சென்றது. ஆனால் இறங்கிய உடனேயே கரைந்து விட்டது. பிறகு கடலின் ஆழத்தை யார் வந்து சொல்வது? எது வந்து சொல்ல வேண்டுமோ அதுவே கரைந்து போய்விட்டது. 7வது தளத்தில் மனம் அழுகிறது. சமாதி நிலை வாய்க்கிறது. எத்தகைய அனுபவம் அங்கு ஏற்படுகிறது என்பதை சொற்களால் விளக்க முடியாது. எந்த நான் நம்மை உலகியலில் ஆழ்த்துகிறதோ, காமினி காஞ்சனத்தில் பற்றுக்கொள்ள செய்கிறதோ, அந்த நான் தீயது. இந்த நான் இடையில் இருக்கும் காரணத்தால் தான் ஜீவனுக்கும் ஆன்மாவுக்கும் வேறுபாடு ஏற்பட்டிருக்கிறது. தண்ணீரின் மேல் ஒரு கம்பை வைத்தால் தண்ணீர் 2 பிரிவாக தோன்றுகிறது. உண்மையில் தண்ணீர் ஒன்றுதான். கம்பின் காரணமாக அது 2ஆக தெரிகிறது. நான் தான் இந்த கம்பு. கம்பை எடுத்துவிடு, ஒரே தண்ணீர் தான் இருக்கும். தீய நான் எது? எந்த நான்? என்னை உனக்கு தெரியாதா? என்னிடம் எவ்வளவு பணம் இருக்கிறது? என்னை விட பெரியவர் யார் என்றெல்லாம் பேச செய்கிறதோ அந்த நான் தான் அது. திருடன் 10 ரூபாயை திருடிவிட்டால் அந்த தீய நான் முதலில் அவனிடமிருந்து பணத்தை பிடுங்கிக் கொள்ளும். பிறகு திருடனை நன்றாக அடிக்கும். அத்துடன் இருக்காது. அக்கம் பக்கத்தினரை கூப்பிட்டு அவனை போலீசாரிடம் ஒப்படைத்து சிறைக்கு அனுப்பும். நான் யார் என்று இவனுக்கு தெரியாது. என்னுடைய 10 ரூபாயை எடுத்து விட்டான், என்ன திமிர் என்று கூறும். இது தீய நான். விஜயர் கேட்டார், நான் அழியாவிட்டால் வாழ்க்கையில் பற்று நீங்காது, சமாதி நிலையும் ஏற்படாது. அதனால் சமாதி நிலையை தருவதான ஞான நெறியை பின்பற்றுவதே நல்லது. பக்தி யோகத்தில் நான் என்பது அழியாது என்றால் ஞான யோகமே நல்லது. ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், ஏதோ ஒருவருக்கு சமாதி நிலை ஏற்பட்டு நான் போய்விடுகிறது என்பது உண்மைதான். ஆனாலும் அநேகமாக நான் மறைவதே இல்லை. 1000 முறை ஆராய்ச்சி செய்தாலும் எப்படியோ சுற்றி வளைத்து கொண்டு மீண்டும் வந்து நிற்கிறது அந்த நான். அரச மரத்தை இன்று வெட்டிவிடு, நாளை காலையில் மறுபடியும் துளிர் விட்டிருக்கும். ஆதலால் நான் என்பது அடியோடு போகாது என்றால் அந்த போக்கிரி பயல் சேவக நானாக இருந்து தொலையட்டும். இறைவா, நீ தலைவன், நான் தொண்டன் என்னும் இந்த எண்ணத்தில் இரு. நான் சேவகன், நான் பக்தன், இப்படிப்பட்ட நானில் குற்றம் இல்லை. இனிப்பை உட்கொண்டால் வயிற்றுக்கோளாறு உண்டாகிறது. ஆனால் கற்கண்டு அத்தகைய இனிப்பு இல்லை. ஞான யோகம் மிக கடினமானது. நான் உடம்பு என்னும் உணர்வு மறையாவிட்டால் ஞானம் ஏற்படாது. கலியுகத்தில் வாழ்விற்கு உணவே ஆதாரமாக உள்ளது. நான் உடம்பு என்ற உணர்வு மறைவதில்லை. ஆகவே கலியுகத்திற்கானது பக்தி யோகம். பக்தி நெறி எளியது. ஆழ்ந்த மன இயக்கத்துடன் இறைவனுடைய திருநாமத்தையும் மகிமைகளையும் பாடு, பிரார்த்தனை செய். இறைவனை அடைவாய். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. தண்ணீரின் மேல் மூங்கிலை போடாமல் அதனால் வெறும் கோடு மட்டும் கிழிக்கிறோம். அப்போது தண்ணீர் 2 பட்டது போல் தோன்றுகிறது. ஆனால் அந்த கோடு அதிக நேரம் நிலைப்பதில்லை. அதேபோல் நான் சேவகன், நான் பக்தன், நான் குழந்தை என்பவை நான் என்பதன் வெறும் நீர்க்கோடுகள் மட்டுமே. விஜயர் கேட்டார், சுவாமி, தீய நான் என்பதை விளக்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள். சேவக நானில் குற்றமில்லையா? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், இல்லை. நான் சேவகன், அதாவது நான் ஆண்டவனின் சேவகன், நான் அவருடைய பக்தன் என்ற அகங்காரத்தில் குற்றமில்லை. மாறாக இதனால் இறைக்காட்சி கிடைக்கிறது. விஜயர் கேட்டார், சரி, நான் சேவகன் என்று கருதுபவரின் காமம்,
கோபம் முதலியவை என்ன ஆகும்? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், அந்த உணர்வு சரியாக இருக்குமானால் காமம், கோபம் எல்லாம் வெறும் பெயரளவில்தான் இருக்கும். இறைக்காட்சிக்கு பிறகு நான் சேவகன், நான் பக்தன் என்ற உணர்வு இருக்குமானால் அவனால் யாருக்கும் கெடுதல் செய்ய முடியாது. பரிசமணி தீண்டியதும் வாள் பொன்பாளாக மாறிவிடுகிறது. உருவத்தில் அது பழையது போலவே இருக்கிறது. ஆனால் அதனால் யாருக்கும் துன்பம் செய்ய முடியாது. தென்னை மட்டை உலர்ந்து விழுந்துவிட்டால் மரத்தில் வரும் சுவடு மட்டுமே காணப்படும். அந்த சுவட்டை காணும்போது அந்த இடத்தில் ஒரு காலத்தில் மட்டை இருந்தது என்பதை அறிய முடியும். அதுபோல் இறையனுபூதி பெற்றவனிடம் பெயரளவில் மட்டுமே அகங்காரம் இருக்கும். காமம், கோபம் எல்லாம் பார்வை அளவில் மட்டுமே இருக்கும். அவனுக்கு குழந்தையின் நிலை ஏற்பட்டுவிடும். குழந்தைக்கு சத்துவம், ராஜசம், தாமசம் என்ற 3 குணங்களிலுமே பிடிப்பு இல்லை. ஒரு பொருளில் ஆசை வைக்க எவ்வளவு நேரம் பிடிக்கிறதோ அதே அளவு நேரத்தில் அந்த ஆசையை அது விட்டுவிடவும் செய்யும். 2 பைசா பொம்மையை கொடுத்து 5 ரூபாய் துணியை குழந்தையிடமிருந்து நீ சுலபமாக வாங்கிவிடலாம். ஆனால் முதலில் இல்லை, நான் கொடுக்க மாட்டேன், அப்பா எனக்கு வாங்கி தந்தது என்று பிடிவாதமாக சொல்லும். குழந்தைக்கு எல்லோரும் சமம். இவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன் என்ற உணர்வு அதற்கு இல்லை. அதற்கு ஜாதி வித்தியாசமும் இல்லை. தாயார் ஒருவனை காட்டி இவன்தான் உன் அண்ணன் என்று சொன்னால் அவன் தீண்டத்தகாதவனாக இருந்தாலும் அவனுடன் ஒரே இலையில் சோறு சாப்பிடும். குழந்தையிடம் வெறுப்பு இல்லை, சுத்த அசுத்த உணர்ச்சி இல்லை. வெளிக்கு போய்விட்டு மண்ணிட்டு கை கழுவாமலேயே வந்து நிற்கும். சிலர் சமாதி நிலையை அடைந்த பிறகும் நான் சேவகன், நான் பக்தன் என்ற பாவனையை வைத்துக் கொள்கின்றனர். நான் சேவகன், நீ எஜமான், நான் பக்தன், நீ பகவான் என்ற அகங்காரம் பக்தர்களிடம் இருக்கும். இறைக்காட்சிக்கு பிறகும் நான் இருக்கிறது. அது அடியோடு மறைவதில்லை. இத்தகைய நான் உணர்வை பயிற்சி செய்ய செய்ய இறை அனுபூதி வாய்க்கிறது. இதுதான் பக்தி யோகம். பக்தி நெறியில் சென்றால் பிரம்மஞானம் உண்டாகிறது. பகவான் எல்லாம் வல்லவர். அவர் விரும்பினால் பிரம்மஞானத்தையும் தர முடியும். பொதுவாக பக்தர்கள் பிரம்மஞானத்தை விரும்புவதில்லை. நான் சேவகன், நீ எஜமான், நான் குழந்தை, நீ தாய், இத்தகைய அகங்காரத்தை வைத்துக் கொள்ளவே விரும்புகிறார்கள். விஜயர் கேட்டார், வேதாந்த ஆராய்ச்சி செய்பவர்களும் இறைவனைத்தானே அடைகிறார்கள்? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், ஆம், ஆராய்ச்சி நெறியின் வழியாகவும் அவரை அடைய முடியும். இதைத்தான் ஞான யோகம் என்கின்றனர். ஆராய்ச்சி நெறி மிக கடினமானது. மனத்தின் 7 தளங்களை பற்றி உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். மனம் 7வது தளத்தை அடைந்தால் சமாதி ஏற்படுகிறது. இறைவன் உண்மை, உலகம் உண்மையற்றது. இந்த உணர்வு சரியாக ஏற்படும் போது மனம் ஒடுங்குகிறது, சமாதி நிலை வாய்க்கிறது. ஆனால் கலியுகத்தில் மனித வாழ்க்கைக்கு உணவே ஆதாரமாக உள்ளது. இறைவன் உண்மை, உலகம் உண்மை இல்லை என்ற உணர்வு எப்படி வரும்? உடல் உணர்வு மறையாமல் இந்த உணர்வு ஏற்படாது. நான் உடல் அல்ல, நான் மனமல்ல, 24 தத்துவங்கள் அல்ல, நான் சுகதுக்கங்களை கடந்தவன், எனக்காவது நோய், சோகம், மூப்பு, மரணம் போன்றவை வருவதாவது? இத்தகைய எண்ணங்கள் கலியுகத்தில் கடினம். எவ்வளவுதான் ஆராய்ந்தாலும் நான் உடல் என்னும் உணர்வு எங்கிருந்தோ வந்து நிற்கிறது. அரச மரத்தை இப்போது வெட்டினோம், வேரோடு வீழ்த்திவிட்டோம் என்று நினைக்கிறோம். ஆனால் அடுத்த நாள் காலையில் பார்த்தால் அது புதிதாக துளிர்விட்டிருக்கும். உடல் உணர்வு அழிவதில்லை. ஆகவே கலியுகத்தில் பக்தி யுகம்தான் ஏற்றது, சுலபமானது. நான் சர்க்கரையாக இருக்க விரும்புவதில்லை, சர்க்கரையை ருசிக்கவே விரும்புகிறேன். நான் பிரம்மம் என்று சொல்ல எனக்கு ஒருபோதும் ஆசை எழுவதில்லை. நீ பகவான், நான் உன் சேவகன் என்று சொல்லவே விரும்புகிறேன். 5 மற்றும் 6ஆம் தளங்களுக்கு இடையே படகை போல் வந்து போய் விளையாடுவது நல்லது. 6ஆம் தளத்தை கடந்து 7ஆம் தளத்தில் அதிக நேரம் தங்கியிருப்பதை நான் விரும்புவதில்லை. இறைவனுடைய திருநாமத்தையும் திருப்புகழையும் பாடுவேன். இதுதான் எனக்கு பிடிக்கும். எஜமான் சேவகன் நிலை மிக நல்லது. அலை கங்கைக்கு சொந்தம். அலைக்கு கங்கை சொந்தம் என்று யாரும் சொல்வதில்லை. நானே அவன் என்ற பாவனை நல்லதல்ல. நான் உடல் என்ற எண்ணம் இருக்கும்போது இப்படி நினைப்பது பெரிய தீமையை தரும். மேல் நோக்கி செல்ல முடியாது. படிப்படியாக வீழ்ச்சிதான் நேரும்.